ஒரு பயங்கரவாதியை நடத்துவது போல மரண தண்டனைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தேச விரோதியை நடத்துவதைப் போல உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் அவர்களை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தள்ளியிருக்கிறது. அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருடைய மனநலம் சரியாக இருக்கிறதா என்று விசாரிக்க ஆணையிட்டதே கூட மனித உரிமை மீறல். அது மிகப்பெரிய ஒரு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். But the first time the Dalit judge who has spoke about the high-handedness, high corruption in the higher judiciary, that is the first time where the Supreme Court of India could not digest. What a Dalit judge speaking about the upper caste judges, they could not digest. Whatever Justice Karnan speaks, the press should not publish. No TV should publish. There should not be any interview of Justice Karnan. Because Supreme Court today is worried that if Karnan speaks, the truth will come to the whole world. ஊடக சுதந்திரத்திற்கு எதிராக ஒரு தீர்ப்பு வரும்போது ஊடகங்கள் ஏன் பொங்கி எழவில்லை? எங்கள் குரல்களை நெரிக்காதீர்கள் சொல்லணும்ல. எங்கள் குரல்களை நெரிக்காதீர்கள் சொல்லணும். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, நீங்க பேசணும். இப்போ நீங்களே பேசலையே. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற நீதியரசர் கர்ணன் அவர்கள் மீதான நடவடிக்கையை நமது குடியரசுத் தலைவர் அல்லது தமிழக ஆளுநர் தலையிட்டு அவருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கிற தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த 3 சங்கங்களின் சார்பில் கோரிக்கை விடுக்கிறோம். அவர் மீதான குற்றச்சாட்டு எதுவும் சட்ட முறைப்படி விசாரிக்கப்படவில்லை. குற்றம் செய்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் விசாரிக்கப்பட்ட பின்னரே அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு அல்லது தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். அவ்வாறு விசாரிக்கப்படாமலேயே ஒருவருக்கு எதிரான தீர்ப்பு வழங்குவது இந்திய சட்ட வரலாற்றில் மட்டுமல்ல, உலக அளவில் சட்ட வரலாற்றிலேயே, நீதித்துறை வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று. எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரும் அக்யூஸ்ட் என்பது குற்றம் சாட்டப்பட்ட நபர், விசாரணைக்கு பிறகுதான் அவர் குற்றவாளியா இல்லையா என்று தீர்ப்பளிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவர் whether he committed crime or not, அது கிரிமினல் என்பது விசாரணைக்கு பின்னர் தான். ஆனால் நீதியரசர் கர்ணன் அவர்களின் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் செய்ததாக சொல்லி அவரை அழைத்து விசாரிக்காமலேயே அவருக்கு 6 மாத கால தண்டனை, சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதியரசர்களே சட்டத்தை மதிக்கவில்லை, சட்டத்தை மீறி, அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி எடுத்து அந்த பதவியை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தையும் இதர குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் பொருட்படுத்தாமல், மதிக்காமல் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பது நீதித்துறை வரலாற்றில் நிகழாத ஒன்று. இது அதிர்ச்சி அளிக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒரு சவாலாகவும் இருக்கிறது. இது ஒரு பேட் பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற அச்சம் மேலிட்டு இருக்கிறது. அடுத்து இதே போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே பல நிகழ்ந்திருக்கின்றன. சக நீதிபதிகள் மீது நீதிபதிகள் புகார் சொல்லுவது அல்லது நீதிபதிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போன்றவை நிகழ்ந்திருக்கின்றன. உதாரணத்திற்கு
சாந்தி பூஷன், பிரசாந்த் பூஷன் என்கிற வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் சாந்தி பூஷன், பிரசாந்த் பூஷன் ஆகிய 2 வழக்கறிஞர்களும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது அஃபிடவிட் ஃபைல் ஆகியிருக்கிறது. 2015 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதற்கான அஃபிடவிட் உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது இப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கப்படவில்லை, எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை. அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது. அதேபோல நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மீது தாக்குதல் நடந்ததை நாம் அறிவோம். அதன் மீதான வழக்கு பதிவாகி இருக்கிறது. ஆனால் அந்த வழக்கில் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஆந்திராவில் ராமகிருஷ்ணா என்கிற ஒரு சப்ஜெக்ட், அவரை உயர்நீதிமன்ற நீதிபதி நாகார்ஜுனா ரெட்டி என்பவர் தாக்கியிருக்கிறார். அவர் மீது பல்வேறு ஒடுக்குமுறைகளை செய்திருக்கிறார்கள். அவரையும் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். அந்த நாகார்ஜுனா அவர்கள் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து குற்றம் செய்திருக்கிறார் என்கிற வகையில் அவருக்கு எதிரான வழக்கும் பதிவாகி இருக்கிற நிலையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. இப்படி பல நிகழ்வுகளை நாம் நீதித்துறையில் பார்க்க முடிகிறது. ஆனால் நீதியரசர் கர்ணன் அவர்கள் மீது அவரை விசாரிக்காமலும் அவருடைய கோரிக்கைகளை பொருட்படுத்தாமலும் அல்லது புகாரை பொருட்படுத்தாமலும் அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை ஒரு டிஸ்கிரிமினேஷனாக, பேஸ்ட் ஆன் காஸ்ட், ஒரு சாதி அடிப்படையிலான பாகுபாடு என்கிற வகையில்தான் இந்த 3 வழக்கறிஞர் சங்கமும் பார்க்கிறது. இந்த இந்தியன் லாயர்ஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லாயர்ஸ் அசோசியேஷன் மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேச SC/ST லாயர்ஸ் அசோசியேஷன் அண்ட் BAMSAP, இந்த அமைப்புகள் இதனை சாதி அடிப்படையிலான ஒரு பாகுபாடாக பார்க்கிறது. ஆகவே இந்த டிஸ்கிரிமினேஷன் களையப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு அல்லது தமிழக ஆளுநருக்கு இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைக்கிறோம். இதற்கு அரசியலமைப்பு சட்டம் 72வது உறுப்பு 1வது பிரிவு B உபப்பிரிவு என்கிற 72 கிளாஸ் 1 சப்கிளாஸ் B, இந்த பிரிவின்படி குடியரசுத் தலைவர் தலையிட முடியும். நீதியரசர் கர்ணன் அவர்கள் மீதான இந்த 6 மாத கால தண்டனை என்கிற நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் அல்லது சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். செய்துவிட்டு அதன் பிறகு சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தற்போது நீதிபதி கர்ணன் பிரஸ் கிளப்புக்கு வரதா தகவல் கிடைச்சதுக்கு கொல்கத்தா போலீசார் இங்கே கேட்டுட்டு போறாங்க. நீதிபதி கர்ணன் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, தகவலாக பரவச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? எதற்காக இன்னமும் தேடிக்கிட்டே இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வந்ததுக்கு பிறகு வருவார்ன்ற நம்பிக்கையில் இங்கே வராங்க, இது எப்படி பாக்குறீங்க? இங்கே வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் யாரும் இதுவரையில் ஜஸ்டிஸ் கர்ணன் அவர்களை நேரில் சந்தித்ததில்லை. நானோ அல்லது இந்தியன் லாயர்ஸ் அசோசியேஷன் அந்த வழக்கறிஞர்களோ, ஆந்திரா தெலுங்கானா SC/ST லாயர்ஸ் அசோசியேஷன் அந்த வழக்கறிஞர்களோ, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் வழக்கறிஞர்களோ யாரும் இதுவரையில் ஜஸ்டிஸ் கர்ணன் அவர்களை பார்க்கவில்லை, சந்திக்கவில்லை. அவர் எங்கிருக்கிறார் என்று எமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு சேலஞ்ச் டு தி கான்ஸ்டிடியூஷன். நமக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அளிக்கிற தீர்ப்பு பெரிதா அல்லது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அளிக்கிற தீர்ப்பு பெரிதா, அரசியலமைப்பு சட்டத்தை இந்த தீர்ப்புகள் மதிக்கின்றனவா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த 7 பேர் கொண்ட
விசாரணையை யார் நியமித்தது, அதற்கு என்ன அதை நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. 5 பேர் கொண்ட அமர்வை உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமை நீதிபதி நியமிக்க முடியும். 7 பேர் கொண்ட ஒரு அமர்வை உருவாக்க வேண்டுமானால் அந்த 5 பேரே கூடி மேலும் 2 பேர் தேவை என்கிற முடிவை எடுக்கலாம். அதுதான் சட்டப்படி அதிகாரம். ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தன்னியல்பாக அல்லது தன்னிச்சையாக 7 பேர் கொண்ட ஒரு அமர்வை நியமித்தது கூட சட்டத்திற்கு புறம்பானது என்ற கருத்து நிலவுகிறது. எல்லா நடவடிக்கைகளுமே நீதிபதி கர்ணன் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை மீறி செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருவதால் இதில் இந்த வழக்கறிஞர்கள் தலையிடுகிறோம். சட்டத்தின் நிலை என்ன, அரசியலமைப்பு சட்டத்தின் நிலை என்ன, இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் எழுப்பப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருடைய மனநலம் சரியாக இருக்கிறதா என்று விசாரிக்க ஆணையிட்டதே கூட மனித உரிமை மீறல். அது மிகப்பெரிய ஒரு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அது மனித உரிமை மீறல், அது ஒரு டிஸ்கிரிமினேஷன். எந்த ஒரு தனிநபரையும் அப்படி அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ந்து எங்களுக்கு அறிக்கை கொடுங்கள் என்று ஆணையிடுவதற்கு யாருக்கும் சட்டப்படி அதிகாரம் இல்லை. ஆனால் அவரை அந்த அளவுக்கு அவமதித்திருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகார் என்பது தவறாக இருந்தால் அந்த புகார் கொடுத்தது தவறு என்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த புகாரே விசாரிக்கப்படவில்லை. அவருடைய அணுகுமுறைகள் தவறாக இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன புகார் எந்த வகையில் தவறு என்று உச்சநீதிமன்றம் தீர்மானித்தது. இதுவரையில் நீதிபதிகள் மீது யாரும் புகார் கொடுக்கவில்லையா என்கிற கேள்விகளும் எழுகின்றன. எனவே இது ஒரு சாதிய அடிப்படையிலான பாகுபாடு என்று இந்த 3 வழக்கறிஞர்கள் சங்கம் கருதுவதால் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். குடியரசுத் தலைவர் அவர்கள் அல்லது தமிழக ஆளுநர் அவர்கள் இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். எனவே இதனை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், அவரை கைது செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம். அந்த 7 நீதிபதிகள் எல்லாம் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த கர்ணன் மீது தொடுக்கப்பட்ட இந்த வழக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதுதான் டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம், சாதிய பாகுபாடுன்னு சொல்கிறோம். அவர் செய்தது சட்டப்படி தவறு என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அவர் ஒரு புகார் கொடுக்குறாரு சக நீதிபதிகள் மேலே. அந்த நீதிபதிகள் மேலே கொடுத்த புகாரை இதுவரையிலும் அதில் என்ன உண்மை இருக்குது, அதில் என்ன பிரைமா ஃபேசி இருக்குது அப்படிங்கிறத கண்டறிவதற்கான எந்த விசாரணை நடத்தப்படலை. வித்தவுட் கொஷினிங் எப்படி ஒருத்தரை தண்டிக்க முடியும்? இன்ட்ராகேஷன் இல்லாமல் எப்படி தண்டிக்க முடியும்? நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரிக்கணும். எந்த விதமான ப்ரொசீஜரும் அதில் ஃபாலோ பண்ணல. அப்போ எல்லாமே அவுட் ஆஃப் தி லாங்கிற மாதிரி தான் போகுது. சட்டத்துக்கு புறம்பான முறையில் தான் இந்த விவகாரம் கையாளப்பட்டிருக்கிறது என்பது மட்டும்தான் நம்முடைய கொஷின். நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அவர்கள் தலையிடவே கூடாது என்ற பொருளில் சொல்லவில்லை. அவர்களுக்கான அதிகாரம் மதிப்பதற்குரியது. ஆனால் எல்லாம் சட்டத்தை மீறிய நிலையில் கையாளப்பட்டிருப்பது ஏன்? அவர் கல்கத்தா நீதிமன்றத்தில் தான் இருந்தார். எல்லாரோடையும் வெளிப்படையாக தான் செயல்பட்டு இருந்தார். அவர் எங்கேயும் தலைமறைவாக இல்லையே. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவர் எங்கே இருக்கிறார்? அவ்வளோதான். அவங்க ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட் தானே அவர் பண்ணுறாங்க. அந்த 7 பேர் கொண்ட தீர்ப்பு இதுவரையில் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. அந்த நகல் யாருக்கும் கிடைக்கல. அது ஆன்லைனில் கூட இன்னும் போடப்படலை. இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆகிட்டார், ஓய்வு பெற்று விட்டார், அவர் அதில் கையெழுத்தே போடலை அப்படிங்கிற கருத்தும் வெளியாகி இருக்கிறது. அடுத்து இந்த மாதிரியான தீர்ப்பை வெளியிடக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, ஜஸ்டிஸ் கர்ணனுடைய கருத்து எங்கேயும் பதிவு செய்யக்கூடாது என்று ஊடகங்களுக்கும் தடை விதித்தது இதுவரையில் நீதித்துறை வரலாற்றில் இல்லாத ஒரு கொடுமை. அது ஒரு தனி மனிதர் ஒருத்தர் கருத்தை சொல்கிறதா அந்த கருத்தை கேட்டு தொலைக்காட்சியில் சொல்லக்கூடாது அல்லது பத்திரிகைகளில் வெளியிடக்கூடாது என்பது ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இதுவெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய உச்சநீதிமன்றமே
இவ்வாறு செயல்படுகிறது என்பது இந்திய ஜனநாயகம் எவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் குடியரசுத் தலைவர் உடனடியாக இதில் தலையிட வேண்டும். தற்போதைக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போதுள்ள குடியரசுத் தலைவர் அதில் தலையிட முடியாது என்ற ஒரு கருத்து உள்ள நிலையில் புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற வரையில் அவர் இந்த பிரச்சனையில் தலையிடுகிற வரையில் இடைக்காலமாக அவர் மீது அவரை தேடுவதோ அல்லது அவரை கைது செய்ய முயற்சிப்பதோ கூடாது என்கிற வேண்டுகோளையும் வைக்கிறோம். ஒரு 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 பயங்கரவாதியை நடத்துவது போல மரண தண்டனைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தேச விரோதியை நடத்துவதைப் போல உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் அவர்களை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி இருக்கிறது. ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் அவனுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு குடியரசுத் தலைவரிடத்தில் கருணை மனு போடுவது தான். இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய திரு கர்ணன் அவர்களுக்கு உள்ள ஒரே வாய்ப்பு குடியரசுத் தலைவர் கருணை அடிப்படையில் இந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற நிலை. இந்த நிலைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தள்ளப்பட்டிருப்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் சாதியவாத மனோநிலை போக்குதான் காரணம். இல்லையென்றால் அவருக்குரிய நேரத்தை கொடுத்திருப்பார்கள், வாய்ப்பை கொடுத்திருப்பார்கள், விசாரணை நடத்தியிருப்பார்கள், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். அவர் சக நீதிபதிகள் மீது குற்றம் சுமத்தினார் என்பதற்காக ஒரு பயங்கரவாதியை நடத்துவதைப் போல மரண தண்டனைக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு தேச விரோதியை அல்லது மக்கள் விரோதியை நடத்துவதைப் போல ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தள்ளி இருக்கிறது, நடத்துகிறது என்பது உள்ளபடியே வெட்கக்கேடானதாகும். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்தியாவுடைய நீதிமன்றத்தோட கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றீங்களா? இதன் மூலமா இதிலிருந்து அவங்க கரப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஒருத்தர் விஷில் ப்ளோயராக இருந்து ஆன்டி கரப்ஷன், அதுதான் அவருடைய வாய்ஸ். இஸ் வாய்ஸ் ஒன்லி அகேன்ஸ்ட் கரப்ஷன், இஸ் ஒன்லி விஷில் ப்ளோயர், அவ்வளோதான். அவர் இஸ் நாட் ஏ கிரிமினல். அவர் எந்த இடத்துலையும் அவர் ஊழல் பண்ணார் அப்படிங்கிற சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அல்லது அவர் வேறு ஏதாவது குற்றமடைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நீதிமன்ற அவமதிப்புங்கிறது ஒரு தீர்ப்புக்கு எதிராக பேசியிருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, அல்லது நீதிமன்றத்தினுடைய விதிகளை மீறி அவர் செயல்பட்டிருந்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு. அவர் ஒன் ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஹி ஹாஸ் ஆல் ரைட்ஸ் டு விசில் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். அவருக்கு ஒரு தனி மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை ஒரு நீதிபதிக்கு உண்டு. அந்த அடிப்படையில் ஹையர் ஜுடிஷியரியில் இவ்வளவு மோசமான கரப்ஷன் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறதுங்கிறது தேச நலன் கருதி தான். அது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன், ஒரு தேசத்தினுடைய நலன் கருதி தான். அப்போ அவரை நீ எப்படி குற்றம் சாட்டலான்னு சொல்லி அவரையே ஒரு தலைமறைவு வாழ்க்கைக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே உச்சநீதிமன்றமே ஊழல் முறைகேடுகளுக்கு துணை போகிறதா என்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. President of India ultimate authority in the constitution, Indian constitution. அப்படி இருக்கும்போது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற SC/ST associations, ST/ST organizations நீங்க ஏன் பிரஷர் பண்ணல இதுவரை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை? பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இதான் இது 5வது செஷன். பிரஷர் போனதா தெரியல சார். இதுவரை ஆக்ஷன் எடுக்கலையே பிரசிடென்ட். இல்ல ஜஸ்டிஸ் கர்ணன் தப்பே பண்ணியிருந்தாலும் இல்ல, ஊடக சுதந்திரத்திற்கு எதிராக ஒரு தீர்ப்பு வரும்போது ஊடகங்கள் ஏன் பொங்கி எழவில்லை? எங்கள் குரல்களை நெரிக்காதீர்கள் சொல்லணும்ல, எங்கள் குரல்களை நெரிக்காதீர்கள் சொல்லணும். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, நீங்க பேசணும். நீங்களே பேசலையே. இல்ல, அதுக்கு காரணம் என்ன வேணா இருக்கலாம். அதாவது அவர் மீது ஏற்கனவே இருந்த நீங்க அந்த ஜாதிய பாகுபாடெல்லாம் இல்ல, புலிஜியத்திலே இருந்த 2 பிராமணர் நீதிபதிகள் தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அவரை தேர்ந்தெடுக்கும் போது அதாவது அவர் புகார் சொல்றதுக்கான காரணங்களை அவர் சொல்றாரு. இந்த மாதிரி சக நீதிபதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்வதற்கு எது காரணமாக இருந்ததுன்னு பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் தி சார்ஜஸ், அது அந்த அக்யூசியேஷனுக்கு அதை நாம் எடுத்துக்க முடியாது. இப்போ அவர் குற்றம் சுமத்திருக்கிறார், அது நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா இல்லையா, விசாரிக்க போகிறீங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. அப்படி யாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கல. அவர் கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் மேலே புகார் சொல்லியிருக்கிறார்.
அதில் இன்னார் மீது இந்த புகார் இருக்க அப்படிங்கிறது தொடர்பாக இதுவரையிலும் எந்த நீதிபதியையும் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கலை. அப்போ நாம் வந்து ஒருத்தர் மேலே புகார் கொடுக்குறோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தா போலீஸ் விசாரிக்கவே இல்லைன்னா அப்போ என்ன சட்டத்துக்கு மரியாதை இருக்குது? என்னை வந்து ஒருத்தர் அடிச்சுட்டான்னு நான் புகார் கொடுக்குறேன், புகாரை விசாரிக்கவே இல்லை, நீ எப்படி புகார் கொடுக்கலான்னு என்னை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இது. பல இடங்களில் அந்த மாதிரி உட்கார வைக்கிறாங்க. தலித்துகள் நீ புகார் கொடுக்க போனால் நீ எப்படி அவன் மேலே புகார் கொடுக்க வந்த, நீ உள்ளே உட்காருன்னு அவன் மேலே ஒரு ஃபால்ஸ் கேஸை போட்டு அவனை உள்ளே தள்ளுறாங்க. இந்த சேம் திங் ஹேப்பன்ட் இன் ஜஸ்டிஸ் கர்ணன் இஷ்யூஸ். இவர் வந்து ஒருத்தர் மேலே புகார் சொல்கிறார், அந்த புகார் விசாரிக்கப்படலை, ஆனால் இவர் வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாருன்னு இவர் மேலே வழக்கு போட்டு விசாரிக்காமலேயே இவரை தண்டித்திருக்கிறார்கள். இது இன்னும் ஒரு பெரிய ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல். இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆன்டி ஹியூமன் ரைட்ஸ், அன்கான்ஸ்டிடியூஷனல், இதுவரையில் இல்லாத ஒரு இயற்கை நீதிக்கு எதிரானது. இது அகெயின்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நேற்று வந்து அந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டிருக்கு, எம்எல்ஏ பணம் வீடியோ, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வேண்டாம், இன்னைக்கு இந்த இஷ்யூ மட்டும் அதை வெளியில் வந்து என்ன தனியாக வாங்க. சார், ஒரு நீதிபதியே இருந்தவர் இப்போ சட்டத்தை மதிக்காம அவர் இருக்கிற இடத்தை எதிர்காலத்தை தெரியாமல் இல்லை, சட்டமே இல்லையே. சட்டத்தைப்படி நடவடிக்கை இருந்தால் தானே சட்டத்தை மதிக்கிறதுக்கு. அவர் மேலே எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைங்கிறதே சட்டத்துக்கு உட்பட்டு எடுக்கலையே. நாட் கம்ஸ் அண்டர் த லா. அவர் மேலே எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையே சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லைங்கிறது தானே நம்முடைய வருத்தம், நம்முடைய ஆதங்கம். அதுதானே அந்த நடவடிக்கை அகேன்ஸ்ட் கண்டெம்ப்ட் ஆக்ட், அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், against the criminal procedure code. You see, we all of us come here from Andhra Pradesh, Telangana, and from neighboring state of Maharashtra. You know, this is the 5th program. You see, before coming here, more than 300 lawyers, we have gone, marched to the governor to give a representation, to send to the President of India that immediately recall the warrants against the Justice Karnan. And then we have come here. You know, the purpose of coming, all of us here is, in a democracy, a freedom of speech and expression is a very, very important. And this freedom of speech and expression has to be protected by the Supreme Court of India. The same Supreme Court of India has passed a gag order. Gag order means whatever Justice Karnan speaks, the press should not publish. No TV should publish. There should not be any interview of Justice Karnan. Because Supreme Court today is worried that if Karnan speaks, the truth will come to the whole world. So that is the reason the gag order is passed. So when the gag order is passed, we all have come here on behalf of him to speak the truth and to express the solidarity for Justice Karnan, what is happening in justice against him. You see, I want to tell you only one thing, friends. See, what he has done wrong, you see, normally you see, all the judges after retirement, they write some letters, they talk some comment against their own judges. But Justice Karnan, while he was in his position, while he was acting as a judge, he has written a letter saying that how the corrupt practice is being going on in the higher judiciary, how the Supreme Court judges are supporting the corrupt judges who have been corrupting and using the whole entire judiciary for their own purpose, how the caste discrimination is prevailed in the judiciary, how the higher judiciary is biased towards the other caste, how the appointments are taking for only upper caste, how the collegium is running for only for some people. All this has been written to the Prime Minister of India and also to the Supreme Court. This is the wrong, what he has done. In a democratic country, everyone has a right to speak, everyone has a right to write and express what is happening. This is not for the first time in the history of this country where judges have written or saying that there is a corruption in the higher judiciary or there is a bias of caste in higher judiciary. This is not for the first time. But the first time the Dalit judge who has spoke about the high-handedness, high corruption in the higher judiciary, that is the first time where the Supreme Court of India could not digest. What a Dalit judge speaking about the upper caste judges, they could not digest. That is the reason the whole 7 judges, you know, in the history of this country, 7 judges will be appointed only for a very important issues, very constitutional issues which cannot be decided.
to create an impression to the entire world that what they are doing is right. We have 7 members sitting and passing a most absurd order, a contempt order. And against that contempt order, I am sending him to the jail is most unwarranted. The basic constitution says that without giving an opportunity to a person, you cannot condemn it. Now what the judiciary, higher judiciary more particularly is trying to do is that, we have one saying that before you kill a dog, you say that dog is a man. They wanted to do that. They wanted to create that Justice Karnan is such a personality where the people should not get him a sympathy. A wrong impression, a wrong message, a wrong interpretation is being done by the Supreme Court of India, the so-called upper caste dominant judges who are sitting in the High Court, Supreme Court. That is the reason the journalists who are vibrant, who wanted to take out the real truth, not to come out the truth, today the gag order is passed. But here the committed lawyers, committed social activists, committed political parties, we are all with the Karnan. We wanted to give a justice until the justice has come. We all fight with him. What we are saying is that how, under what authority, under what law, under what constitution you have a power to condemn a person. Even under the Contempt of Court Act, there is a procedure of the basic principles of natural justice. Give an opportunity, let him speak, let him say what has happened, what has made, whether there is a truth. Earlier, there was no truth in the contempt, but today the truth is a defense. If you say something truth, if you say something reality, then it is not a contempt. But you never inquire into that. It is not the first time. It is not the first time he has written to the Supreme Court. There are hundreds of applications which he has sent. How he has been humiliated, how he has been mutilated, how the upper caste judges of this Chennai High Court were humiliated to him, how he was thrown out of the portfolio, how important portfolios were taken away. All this has been consistently, continuously, he is writing to the Supreme Court. Justice Thakur, how he wept, it was also said in his representations. Instead of considering the representation, what is the truth in that representation? The 7 judges did not go into that. The same Supreme Court lawyers who spoke, they were spared. They were not there. Corporates, multinational companies have today exemption. They have a privilege. Vijay Mallya, there was a contempt, but the contempt is posted to long date. But a Dalit judge, they did not give even a time. He was not even allowed to sit there. My dear friends, I want to tell you, not only Justice Karnan today, in the entire country, Dalit judges are humiliated. Dalit judges were oppressed. Dalit judges were suppressed by the upper caste judges of higher judiciary. For example, I want to tell, my friend just now told, Ramakrishna, judge of our Andhra Pradesh, who stood as on the rule of law. When the judge of the C.V. Nagarjuna Reddy of our High Court, most powerful judge in a Reddy community, he is holding a highest post. When his brother was involved in an attempt to kill, he noted the suicide note, 164 statement. Just he said, you remove my brother's name. He said, no, I swear in the name of God in the constitution, I will not do because I am holding the judge post. Then he was called to his house. He was beaten up. He was brutally abused. He was scolded. He was threatened. In spite of that, he said, no, I will not take back. Then C.V. Nagarjuna Reddy, he transferred him. He suspended. He is facing today contempt. Today, my friends, this is a context to tell because these Tamil Nadu Bar Associations and here lawyers are more vibrant. We wanted to start the movement against all this caste bias, against this contempt of court code. Our friend who is sitting before you, Mr. Peter Ramesh, is subject to the same humiliation, subject to the same attack. Under the contempt of court, he has gone to the jail for 6 months. Ramasubramaniam Justice, who has done most absurd order. In spite of that, Mr. Peter Ramesh has not gone back. He gone to the 6 months into the jail. So today is the contest. Today is the situation where throughout the country, because all of Indian Lawyers Association and also various organizations, we will not stop here. We will fight until there is a recall of order of the Justice Karnan and also a contempt which is being used, and the contempt is used to criminalize the freedom of speech and expression. If you talk something truth, they wanted to make you a criminal, and then they wanted to force you to go to the underground. Today, Justice Karnan has gone to the underground because of Supreme Court, because of the 7 judges. What made him to go underground? You banned him.
you condemn him without giving an opportunity, and you send him to the underground. This underground politics is played by the Supreme Court. We all have to condemn, we have to expose, and we all have to fight together, and we have to express the solidarity. We are not only going to express the solidarity for the Justice Kannan, we also stood before him, and we'll take the campaign throughout the country, and we'll see that until the Kannans recall the warrants, we would stand and fight on behalf of the thing.